இனி வரக்கூடிய 5 வருடம் நாளை உன் ஒற்றை விரலில். ஆட்சியில் அமர இருக்கக்கூடிய தலைவர்களில் யாரு தலைமைத்துவத்திற்கு உகந்தவர், சரியானவர் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும், ஓட்டு போட வேண்டும். ஒரு முஸ்லிம் சமூகம் ஒருவரை எதிர்த்து கொண்டிருக்கிறது, அவர் நமக்கு ஆபத்தானவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி ஒன்றும் பேசாமல் மூச்சு கூட விடாமல் இருப்பது மௌனம் சம்மதத்திற்கு அடையாளம் என்பதை போன்றிருக்கிறது. உங்களுடைய ஓட்டு எனக்கு தேவையில்லை என்பதை போன்று ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவின் வெற்றியின் பொழுது உள்ளே செல்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அவருடைய எதிரிகள் எல்லாம், நாம் இவரை துன்புறுத்தி இருக்கிறோம், இவர் என்ன செய்ய காத்திருக்கிறாரோ என்ற அச்சத்தில் இருந்த பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், யாரும் பயப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொன்னார்கள். ஒரு ஆறுதல் கூட சொல்வதற்கு மனமில்லை என்றால் இவர் தலைமைத்துவத்திற்கு உகந்தவரா என்பதை பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயம், ஒரு இஸ்லாமிய பெண்மணி சொல்லுகிறார், என் கணவரை விட என்னுடைய அண்ணன் எனக்கு ரொம்பவும் பிடித்தவர் என்பதாக. இன்றைய இளைஞர்கள் என்னுடைய அண்ணன் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதாக சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய மொழி ஹிந்தி தான் என்பதாக இந்தி அனைத்து இடங்களில் புகுத்தப்பட்ட பொழுது தமிழுக்கு உறுதுணையாக நின்ற அவர்களுக்கு நாம் உறுதுணையாக நிற்போம். வக்ஃப் திருத்த மசோதா, தொலாக்கு போன்ற பிரச்சனைகளை நம்மோடு தோள் சேர்ந்து நின்றவர்களுக்கு நாம் தோள் கொடுப்போம். வாக்களிப்போம். தமிழகத்தின் வருகாலத்தை காப்போம்.